பிரித்தானிய உள்துறை அமைச்சின் தவறான செயற்பாடு காரணமாக ஈழத்தமிழ் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக குடும்பத்தினர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இலங்கைக்கு தவறுதலாக நாடு கடத்தப்பட்ட தமிழர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைவதற்கு உள்துறை அமைச்சு திணைக்களங்களின் தாமதமே காரணம் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2019 டிசம்பர் மாதம் 24 சுதர்சன் இதயச்சந்திரன் என்பவர் பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். போலியான ஆவணங்களை பயன்படுத்தியதையும் டெஸ்கோவில் பணியாற்றியமையினையும் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அவர் நாடு கடத்தப்பட்டார். சவிப்புல திறனற்ற தனது மனைவி சுபத்ரா, தனது 9 மற்றும் 8 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர் பிரித்தானியாவிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரின் மனைவியின் தாயார் சுதர்சன் இதயச்சந்திரனை குடும்பத்தின் தூண் என்று வர்ணித்துள்ளார். எனினும் நவம்பர் 2023 இடம்பெற்ற குடிவரவு தீர்ப்பாயத்தில் நீதிபதி பெனவேரோ சுதர்சன் இதயச்சந்திரனின் மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டதுடன் அவருக்கு குடும்பத்துடன் இணைவதற்கான உரிமை உள்ளது என்று தெரிவித்தார். பிரித்தானியாவில் உள்ள குடும்பத்தினருடன் வாழ்வதற்கு சுதர்சன் இதயச்சந்திரனுக்கு உரிமை உள்ளதாக பிரித்தானிய நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்புக்கு எதிராக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் முறையீடு செய்யவில்லை. எனினும் அவர் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்புவதற்கான விசாவை வழங்கும் ஏற்பாடுகளை மந்தகதியில் முன்னெடுத்தது. இந்த செயற்பாடுகள் பல மாதங்கள் நீடித்தன. இதன் காரணமாக அவர் இலங்கையில் ஆபத்தான சூழ்நிலைகளில் வசிக்க வேண்டிய நிலைக்கு உட்படுத்தப்பட்டார். MDC சாலிசிட்டசனின் நாககந்தையா உள்துறை அமைச்சின் தாமதங்கள் தொடர்பில் நீதி மறு ஆய்வினை முன்னெடுத்ததை தொடர்ந்து அதிகாரிகள் சுதர்சன் இதயச்சந்திரனுக்கு மீண்டும் விசா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். அதற்காக மன்னிப்பு கடிதம் ஒன்றையும் வெளியிட்டனர். அந்த கடிதத்தில் தாமதங்களுக்கு அதிகாரிகள் காரணமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மே மாதம் 19 இலங்கையில் இதயச்சந்திரன் அவர் தங்கியிருந்த இடத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். செப்சிஸ் காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தனது பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து இருந்ததால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் என்றும் அதேவேளையில் அவர் ஒழுங்காக உணவருந்துவது இல்லை என்றும் குறித்த குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்.